العالمين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. وكنتم أزواجا ثلاثا صدق الله المولانا العظيم. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் 22 நோன்புகள் கடந்து 23வது தராவியை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதோடு இந்த 23 என்பது ஒற்றைப்படையான இரவாக இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மினர் ரமலான். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதால் இந்த 23வது இரவும் ஒற்றைப்படையான இரவுகளில் ஒன்று என்பதால் நாம் முடிந்த அளவு இந்த இரவிலேயும் அமல்களை செய்ய முன்வர வேண்டும். அல்லாஹுடைய கிருபையால் இன்றைய நாள் ஒரு 4-5 சூறாக்கள் ஓதப்பட்டது. அதிலே குறிப்பாக முக்கியமான ஒரு சூறா, நாம் தினந்தோறும் ஓத வேண்டுகிற ஒரு அற்புதமான சூறா, சூரத்துல் வாக்கியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் அந்த சூரத்துல் வாக்கியா. இந்த சூரத்துல் வாக்கியாவினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் அதனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்பார், நாயகமே, என்ன உங்கள் முடி நரைத்து விட்டதை போல தெரிகிறதே, உங்களிடத்திலே ஒரு வயோதிக தோற்றம் தெரிகிறதே, என்ன காரணம் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை ஹூது சூறாவும் வாக்கியா சூறாவும் இன்னும் ஒரு சூறாவின் பெயரை சொல்லி இந்த 3-4 சூறாக்கள் என்னை வயதாக ஆக்கிவிட்டது, எனக்கு வயோதிகத்தை ஏற்படுத்தி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அதில் ஒன்று சூரத்துல் வாக்கியா. ஏன் ரசூலுல்லாஹ் சூரத்துல் வாக்கியா எனக்கு வயோதிகத்தை தந்து விட்டது, எனக்கு வயோதிகத்தை ஏற்படுத்தி விட்டது என்று ஏன் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு வயோதிகம் என்பது ஒரு உள்ளத்திலே தக்வா வரக்கூடிய ஒரு காலம், அது ஒரு நேரம். இப்போ இந்த சூறாக்களில் நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த வாக்கியா சூறாவில் நாம் பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான முறையில் கியாமத்து நாளில் நடைபெறக்கூடிய விஷயங்களை அந்த சூறாவிலே பேசுகிறான். நல்லடியார்களுக்கு என்னென்ன உபகாரம் நான் செய்வேன் என்பதையும், அதே போன்று அதற்கு மாற்றமாக தீயவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே மிக அழகான முறையில் ஒவ்வொரு ஆயத்தாக சொல்லி காட்டுகிறான். இந்த சூறாவினுடைய தமிழாக்கத்தை நீங்கள் எடுத்து படித்தாலே சொர்க்கவாசிகளை பற்றியும் நரகவாசிகளை பற்றியும், அல்லாஹ் எப்படியெல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு உணவளிக்கிறான், நரகவாசிகளுக்கு எப்படியெல்லாம் நாளை மறுமையிலே தண்டனை வழங்கப்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு ஆயத்திலேயும் மிக அழகான முறையில் குறிப்பிடுவான். எனவேதான் இந்த வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது இதையெல்லாம் ஆகிரத்தினுடைய நிலைமையை குறித்து மிகவும் ஒரு அச்சம் கொள்ளக்கூடிய, அதே நேரம் சொர்க்கத்தை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருப்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறா எனக்கு வயோதிகத்தை ஏற்படுத்தி விட்டது என்று நாயகம் சொல்லுவார்கள். சரி, அப்படி என்ன இந்த சூறாவில் இருக்கிறது? சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்கிறான், வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா என்று சொல்கிறான். நாளைக்கு மறுமையில்
3 பிரிவினர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, நீங்கள் 3 பிரிவினர்களாக நாளை மறுமையிலே இருப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3 பிரிவினர்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்தபடியாக அந்த வசனத்திலே சொல்லிக் கொண்டே வருவான். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அப்புறம் என்ன, வஸ்ஹாபுல் மைமனதி மாஸ்ஹாபுல் மைமனா, இது ஒரு பிரிவினர். அதாவது வலதுகரத்துக்கு சொந்தமானவர்கள் ஒரு பிரிவினர். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான், வஸ்ஹாபுல் மைமனதி வஸ்ஹாபுல் மைமனா வஸ்ஹாபுல் மஷ்அமதி மாஸ்ஹாபுல் மஷ்அமா. இரண்டாவது பிரிவினர் இடதுகரத்திற்கு சொந்தமானவர், இரண்டாவது பிரிவினர். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன், அதாவது இந்த உலகத்தில் யார் முந்தி அமல் செய்தார்களோ, முந்தி எல்லாவற்றையும் யார் ஃபஸ்ட்டாக செய்தார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் அவங்க நாளைக்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பாங்க. வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன், இந்த உலகத்திலே யார் எல்லா விஷயத்தையும் முந்தி செய்தார்களோ நன்மையான காரியங்களை, அவர்கள் நாளை மறுமையிலேயும் அதற்குண்டான கூலியை பெறுவதிலேயும் முதலாவது இடத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த 3 பிரிவினர்கள் நாளை மறுமையிலே இருப்பார்கள். யார் யார்? அஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா, வலதுகரத்திற்கு சொந்தமானவர்கள். அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுகரத்திற்கு சொந்தமானவர்கள். மூன்றாவது வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன், இந்த உலகத்திலே அமல்களை முந்தி செய்தவர்கள் நாளை கூலி பெறுவதிலேயும் முதலாவது இடத்திலே இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் இந்த 3 பிரிவினர்களாக அல்லாஹ் நாளை உங்களை நான் பிரிப்பேன் என்று இந்த சூறாக்களிலே சொல்கிறான். இப்போ இந்த சூறாவை நாம் படிக்கின்ற பொழுது இந்த 3 பிரிவினர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் இதில் 2 பிரிவினர்கள் பாக்கியசாலிகள். அது யார்? வலதுகரத்திற்கு சொந்தக்காரர்களும் மூன்றாவது பிரிவினராக இருக்கக்கூடிய வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன், இந்த 2 பிரிவினர்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் அவர்களிலே நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. துஆ செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹ் பாருங்கள், இந்த 2 கூட்டத்துக்கு என்ன தர்றீங்கிற அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. முதல்ல வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூனை சொல்கிறான். யார் இந்த உலகத்திலே எல்லா நன்மையான விஷயத்திலும் முந்தி செய்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலேயும் முதலாவது இடத்தில் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் முதல்ல அவங்களுக்கு என்ன அன்பளிப்பை கொடுக்கிறான்? உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அருகில் இருப்பார்கள் அவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றா, ஃபி ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் சுவனச் சோலைகளிலே இருப்பார்கள். அந்த வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அலா சுருரி மௌதூனா அப்படிங்கிறான். அதாவது தங்க இழைகளால் செய்யப்பட்ட கட்டில்களின் மீது அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு, தங்க இழையில் ஒரு கட்டில் செஞ்சால் அந்த கட்டில் எப்படி இருக்கும்? நம்ம இன்றைக்கி எத்தனையோ கட்டில் பார்க்கிறோம். இரும்பு கட்டில், தேக்கு கட்டில், அந்த மரம் இந்த மரம், எத்தனையோ கட்டில் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன்னு, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கட்டில் என்ன? அலா சுருரி மௌதூனா, தங்க இழைகளால் செய்யப்பட்ட கட்டில்களிலே அவர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? முத்தகீன அலைஹா முத்தகாபிலின். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஒருவரைக்கொருவர் முன்னோக்கி உட்கார்ந்து கொண்டு, என்ன நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், ஒருவருக்கொருவர் சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டு அப்படியே அந்த தங்கத்தலால் செய்யப்பட்ட அந்த கட்டிலே சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாருங்க. அது மட்டுமா அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு வேலை செய்வதற்கு பலமான இளைஞர்களை அல்லாஹ் கொடுக்குறானா. யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அல்லாஹ் அவர்களுக்கு வேலை செய்வதற்காக, அந்த சொர்க்கவாசிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ் ஒரு நல்ல வாலிபர்களை தருகிறான். அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். யதூஃபூன அலைஹிம், அவர்கள் இவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். என்ன செய்வாங்க? கப்பை எடுத்துகிட்டு வருவாங்களா, ஜக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா, பி அக்குவாபி ஓ அபாரி கவசிமின் மஹீன், அப்படி கிண்ணம் கொண்டு வருவாங்க, கப்பு கொண்டு வருவாங்க, குவளை கொண்டு வருவாங்க. இந்த இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, அதை குடிங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இளைஞர்கள். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுஸிஃபூன். அல்லாஹ் சொல்கிறான்,
அதை அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் எந்த தலைவலியும் வராது, எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சர்பத்தை சேர்த்தி குடிச்சிட்டோம்னா தலைவலி வந்துடும். சில பேர்த்துக்கு சேராது. ஐஸ் தண்ணி குடிச்சிட்டா சேராது, சளி பிடிக்க ஆரம்பிச்சு. அல்லாஹ் சொல்கிறான், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அவர்களுக்கு அவங்க அந்த இளைஞர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா, அவங்களுக்கு தலைவலியே வராதுங்கிறாங்க. லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அந்த நல்லடியார்களுக்கு தலைவலியே வராது, அவர்களினுடைய மதி மயங்காது. இன்னும் வர்றானா பாருங்கல்லாம். வஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். அல்லாஹ் சொல்கிறான், கனிகள் வேண்டுமா, அந்த கனிகளை அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தவூன். உங்களுக்கு பிடிச்ச கறியெல்லாம் அங்கே வந்துடும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த இளைஞர்கள் கொண்டு வந்துட்டே இருப்பாங்களாம். என்ன கறி வேணும்? கோழிக்கறி வேணுமா, ஆட்டுக்கறி வேணுமா, மீன் வேணுமா, என்ன வேணும்? அந்த இளைஞர்கள், அந்த வாலிபர்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தவூன். நீங்கள் விரும்பிய மாமிசங்களை எல்லாம் அந்த இளைஞர்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வழங்கப்படுது? அல்லாஹ் அழகாக சொல்கிறான், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த நல்லடியார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எனக்காக அவர்கள் அமல் செய்தார்களே, எனக்காக இந்த மக்கள் தொழுதார்களே, இவ்வளவு வெயிலினுடைய உஷ்ணம் தாங்க முடியவில்லை, அவ்வளோ கடுமை சுட்டு எரிக்கிறது வெயில், ஆனால் அப்படி இருந்தும் கூட எனக்காக என்னுடைய அடியார்கள் நோன்பு வைத்தார்களே, காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் எதுவும் குடிக்காமல் எனக்காக இந்த அடியார்கள் நோன்பு வைத்தார்களே, எனக்காக தொழுதார்களே, எனக்காக இபாதத்து செய்தார்களே, எனக்காக தான தர்மம் செய்தார்களே, இதற்கெல்லாம் கூலியாகத்தான் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அமல்களுக்கு கூலியாக இது வழங்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு உபகாரம் அல்லாஹ் தருகிறான். நாம் அந்த படிக்கின்ற பொழுதே, நாம் இந்த வசனங்களை கேட்கின்ற பொழுதே உள்ளரிக்கக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாளை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹ், சலாம் சலாம் இல்லா கீல சலாமன் இல்லா கீலன் சலாமன் சலாமா. அவங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் சலாமத்தாக இருங்க, நீங்கள் சலாமத்தாக இருங்க. இந்த உலகத்தில் நம்ம எப்போ இருந்தாலும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொல்லை, யாருனே நமக்குனே வம்புகளுக்கு இருக்கு யாரோ வந்துடுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, சலாமன் சலாமா, நீங்கள் சலாமத்தாக இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வார்த்தை அவர்களுக்காக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ். இந்த வாக்கியம் யாருக்கு? வஸ்ஸாபிகூன் நஸ்ஸாபிகூன். இந்த உலகத்திலே யார் நன்மையான காரியங்களை முந்தி முந்தி செய்கிறார்களோ அவர்கள் நாளையிலும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ்வினுடைய கூலியை பெறுவதிலே முதலாவது நபர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியசாலைகளை அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஹாபுல் யமீன் மஸ்ஹாபுல் யமீன். முதலாவது கூட்டம் வலது கரத்துக்கு சொந்தக்காரங்க. வலது கரத்துக்கு சொந்தக்காரவங்கள்னா யார்? வலது கரத்திலே தன் பட்டோலையை வாங்கக்கூடிய நல்லடியார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு என்ன? ஃபி சித்ரி மஹ்லூத். அவர்கள் முள்ளில்லாத இழந்த மரத்தின் கீழே இருப்பார்கள். முள்ளே இல்லாத இழந்த மரம், இழந்த மரனாவே முள் இருக்க தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு அந்த நல்லடியார்களுக்கு எப்படி இருக்குமா? முள்ளே இல்லாத இழந்த மரம், அந்த மரத்துக்கு கீழே இவங்க நிழலில் இருப்பாங்க இந்த நல்லடியார்கள். அது மட்டும் இல்லை, ஒ தல்ஹின் மன்லூத். ஒ தல்ஹின் மன்லூத்னு என்ன தெரியுமா? வாழை மரம். அந்த வாழை மரத்தில் இப்போ நம்ம உலகத்தில் இருக்க வாழை மரம்லாம் மேலே மேலே உச்சியில் அதனுடைய பழங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு தல்ஹின் மன்லூத்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த வாழை மரத்துக்கு கீழே இருந்து மேலே வரையும், கீழே அடி முதல் நுனி வரை, நுனி முதல் அடி வரை குலை குலையாக அந்த பழங்கள் தொங்கும் வாழைப்பழங்கள். அந்த பழங்களை இவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படிப்பட்ட குலை குலையாக தொங்கக்கூடிய வாழை மரத்துக்கு கீழே அவர்கள் இருப்பார்கள். வதில்லின் மம்தூத். நீண்ட நிழலிலே அவர்கள் இருப்பார்கள் நாளை மறுமையிலே. எந்த நிழலும் இல்லாத, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காத அந்த நாளிலே இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வதில்லின் மம்தூத். நீண்ட நிழலே இந்த
வலது கரத்து வாசிகள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, வஃபாகிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தி வலா மம்னூஆ வஃபுர்ஷின் மர்ஃபூஆ, அவர்களுக்கு ஏராளமான கனிகள் இருக்கும், அது அழுகி போகாது, அது கெட்டு போகாது, அது உண்ணாமல் இருக்க முடியாமல் இருக்காது. இன்னைக்கு நம்ம பழம் வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே வச்சோம்னா 2 நாளில் கெட்டு போயிடும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பழங்கள் கெட்டு போகாது, அந்த பழங்கள் அழுகி போகாது, அவர்கள் சாப்பிட முடியாமல் ஆகாது. அவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் தருகிறான். அவர்கள் உயர்ந்த விரிப்புகளிலே அமர்ந்திருப்பார்கள். இந்த அஸ்ஹாபுல் மைமனா என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது அப்படியே மாற்றம், இடது கரத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நம்மை இவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேதனைகள் மிகவும் கொடூரமான முறையில் அல்லாஹ் இந்த ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகிறான். முடிந்தால் அந்த வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவிலே 3 பிரிவினர்களை சொல்லுகிறான். அதில் 2 பிரிவினர்கள் சொர்க்கவாசிகள், வலது கரத்துக்கு சொந்தக்காரர்கள், இன்னொன்று நன்மையில் முந்தியவர்கள். இந்த 2 நபர்களினுடைய கூட்டத்தார்களிலும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. துஆ செய்ய வேண்டும். அதோடு இந்த வாக்கியா சூராவை குறித்த உங்களுக்கு விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். யாருடைய வீட்டிலே தினந்தோறும் இரவு நேரம் சூரத்துல் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டிற்கு வறுமை வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அப்போ இந்த சூரத்துல் வாக்கியாவை தினந்தோறும் நாம் இரவு நேரத்திலே ஓதி வரக்கூடிய பழக்கத்தில் இருக்க வேண்டும். மக்ரிபுக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியா தொடர்ந்து ஓதி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு வறுமை வராதுங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களாம். வந்து அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களே, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்க? ஏதாவது பைத்துல் மால்ல இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது கொடுக்கவா அப்படின்னு கேட்டபோது அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுகிறீர்கள்? என் குழந்தைகளுக்கு நான் வாக்கியா சூராவை கற்றுத்தந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வாக்கிய சூராவை நான் ஓதி கொடுத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வாக்கியா சூராவை இரவு நேரத்திலே ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு வறுமையே வராது என்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் போது எங்கள் குழந்தை அது ஓதனா போதும், நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சொன்னார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படியும் ஹதீஸில் இருக்கிறது, உங்கள் பெண் குழந்தைகளுக்கு வாக்கியா சூராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று ஹதீஸில் இருக்குது. ஆண்களுக்கு விட பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வாக்கியா சூராவை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா அவங்க தான் வீட்டில் இருப்பவர்கள். அவர்கள் வீட்டிலே அதை தொடர்ந்து ஓதுகின்ற பொழுது அந்த வீட்டிற்கு வறுமை வராது என்பதனால்தான், அல்லாஹ்வினுடைய பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனால்தான் ஹதீஸுகளிலே இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு கற்றுத்தந்தானோ அதன்படி வாழக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد. وكنتم أزواجا ثلاثا صدق الله المولانا العظيم. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் 22 நோன்புகள் கடந்து 23